ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டே இருந்துட்டு நடேசனுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் நம்ம வானத்தி வராங்க. வா வானத்தி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், புகுந்த வீடை அப்படியே விட்டுற முடியுமா? அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் சமைக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நாங்கள் கடையிலே நல்லா சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பல்லவனும் வாயெல்லாம் தொடச்சிக்கிட்டு வெளியே நிற்க என்ன பல்லவா நல்லா ஃபுல் கட்டு கட்டியிருப்ப போல இருக்க. ஆமாம்மா அண்ணன் பரோட்டா, சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி இப்படி எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தாரு. நல்லா வயிறொப்ப சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே வானத்தி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்துதான் என்ன இவரும் ஒரு மாதிரியே இருக்காரு, இவருக்கு பிபி அதிகமாகிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம், ட்ரீட்மெண்ட்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலையும் கடையில் சாப்பிட்டுட்டு இருந்தால் பிபி ஓவர் ஆகாமல் வேறு எப்படி ஆகுமா? ஆயிலெல்லாம் சேர்த்திக்கவே கூடாது, ஏதோ சாப்பாடு உப்பு அதிகமாக சேர்த்திக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நடேசன் இருந்துட்டு, அப்பப்பா ஒரு டார்ச்சல் வேற தாங்க முடியலையா, வந்துட்டா யா கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கவும், சரி எனக்கு ஏதாவது வாங்கி வச்சிங்களா இல்லையா, உனக்கு வாங்கி வைக்காம இல்லையா, கண்டிப்பாக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பண்டி நான் வருவேன்னு உனக்கு நல்லாவே தெரியுமா, அது தெரிஞ்சதுனால தானே அண்ணன் உங்களுக்கா சேர்த்தே வாங்கி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம பல்லவனும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கே சிக்கன் வாங்கிட்டு வந்ததாக சொன்னேன், சிக்கனை காணோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இங்கே இருக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எந்த கடையில் வாங்க, அந்த கடையில் நல்லாவே இருக்காது, அது பக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடையில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணன் நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவள் தான் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ ஏண்டா கூட பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் நேரம் அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு பல்லவனை சமாதானம் பண்ணுறாங்க. நிலாக்கெல்லாம் என்கிட்ட இவ்வளோ பொறுப்பாக சொல்லிட்டு போனாங்க தெரியுமா, வீடாடா இது எப்படா வச்சுருக்கீங்க, சாப்பிட்ட தட்டு கிளாஸு எல்லாத்தையும் அப்படியே வச்சுருக்கீங்க, இதில் ஈயெல்லாம் முச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தானே உடம்பு சரியில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பானத்தை இருந்துட்டு அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம சோழன் இருந்துட்டு அவங்க நிலாவுக்கும் சேரனுக்கும் சேர்ந்து சாப்பாடு வாங்கிட்டு கொடுக்குறாங்க. எங்கெல்லாம் சோறெல்லாம் கிடைக்காதான், சப்பாத்தி தான் கிடைச்சது, நாளைக்கு நான் முறுக்கு போயிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், இங்கே இருந்தால் அவ்வளோதான், பல்லு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இங்கே இருந்து பழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன வந்ததுலேருந்து என்ன யோசிச்சுட்ருக்கு, செந்தவா பார்த்துட்டு வந்ததுலேருந்து மனசே கேட்கலடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நீ எந்த தைரியத்தில்றா 30 லட்சம் பேங்க்லேயும் 30 லட்சம் நகையும் போடுறதுக்காக ஒத்துக்கிட்டு வந்தேன். அண்ணன் நீ சந்தாவை உண்மையாக லவ் பண்ணிகிட்ருக்கல, நான் என் காதலுக்காக எவ்வளவோ அடி வாங்கியிருக்கேன், உன்னால் 6 மாதம் ட்ரை பண்ணவே முடியாதுன்னு நான் இப்படியெல்லாம் சொன்னதுனால தான் நீங்கள் சந்தாவை பார்த்து பேச ஆரம்பித்து முடிஞ்சது. எப்படியோ உங்கள் கல்யாணத்துக்கோ அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, இல்லாட்டி உங்கள் நிலைமை என்ன இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே சரிதான்டா, ஆனால் அவ்வளோ நகையும் பணமும் நம்மளால் எப்படா சேர்க்க முடியும், அதெல்லாம் சேர்த்துடலான்னு நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பாடே வேண்டாண்டான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. நிலா இருந்துட்டு இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கட்டி கொடுத்து அனுப்பி விட்டுடுறாங்க. அண்ணன் கேட்குற கேள்வியை தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன், எப்படிங்க இதெல்லாம் முடியும், தயவு செஞ்சு அந்த டாப்பிக்கை விட்டுட்டு முதல்ல சாப்பிட்ற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதுனால நிலா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு அடுத்த நாள் காலையில் வானத்தை இருந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு வீட்டிலலாம் கோலெல்லாம் போட்டுட்ருக்காங்க. பல்லவன் உடனே என்ன நீங்கள் எப்போ வந்தீங்க, நான் காலையிலே வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோலெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டி வராரு. என்ன நீ இவ்வளோ காலையில் வந்திருக்க, வீட்டிலலாம் சொல்லிட்டு தானே வந்தேன், அதெல்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படி, கோலம் எப்படி இருக்க பாண்டி, ரொம்ப நல்லா இருக்குது, ஆமாம் இது என்னது டிஷர்ட்டில் ஏதோ இருக்குது, பேஸ்டடா, என்னடா குழந்தை பிள்ளைங்க கூட அழகாக பல்ல விளக்கோண்டா, ஆனால் நீ என்னடனா பேஸ்ட் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு, என்னடா பாண்டி இப்படி இருக்க, உங்கள் அண்ணன் உன்னை சரியாகவே வளர்க்கலடா, கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு உன்னை எப்படியெல்லாம் மாற்ற போகிறேன்னு அதை நினச்சாதாண்டி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இப்போவே என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேன், பின்னாடிக்கு எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சாப்பாடை போய் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி ஆட்டி இட்லி சுட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சமைச்சிட்டே இருக்கிற போது நம்ம சேரன் சோழன் நிலா எல்லாருமே வந்துடுறாங்க. அண்ணன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. சரி ஆஃப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு நிலா சொல்கிறதுக்குள்ளேயே வானதி வந்து நிற்கிறாங்க. ஆமாம் எல்லாரோட முகமும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க சமைச்சு போட்ட சாப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வர வரைக்கும் இவங்களை நல்லா பார்த்துக்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னல, இவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன், வேணா நீங்கள் கேட்டு பாருங்கள். எங்கள் வீட்டில் திட்ட வாங்கிக்கிட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் நீட்னஸாக பண்ணி இவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு போட்டு எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவன் இருந்துட்டு ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லா சமைச்சு போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவ சாப்பாடு சாப்பிட முடியாமல் நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் தண்டை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் அவரோட பங்குக்கு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்ததாக பல்லவன் இருந்துட்டு சிக்கன் கிரேவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அதில் மிளகாத்தூள் அள்ளி போட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு அதை செஞ்சாங்க. பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிட்டு பருப்பு சாந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. அந்த ஒரு குத்தை கேட்காமட்டீங்களே. இட்லி செய்கிறேன்னு சொல்லிட்டு இட்லி பொடியை எங்களை சாப்பிட சொல்லிட்டு திரும்ப லஞ்சுக்கும் அதை தான் கொடுத்து விட்டாங்க. அங்கே போயிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப அவமானமாக போயிடுச்சுன்னு அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்க நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அவமானம் தாங்க முடியாமல் வானத்தி இருந்துட்டு நான் காலேஜுக்கு போகணும், நான் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்பவே வருத்தத்தோடு கிளம்புறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.